ஒரு பெண்மணி ரொம்ப படித்தவங்க, பேராசிரியர். அந்த அம்மா அவங்களுக்கு ஒரு சின்ன வயிற்று வலி, லேசாக அவங்க பாட்டுக்கு ஆடி பாடி வேலை செஞ்சுருக்காங்க, எல்லா வேலையும் செய்யக்கூடாங்க, நல்ல பிள்ளைகளை ஆளாக்கி மிக மகிழ்வான குடும்பம். ஒரு இடது பக்கம் வயிற்றில் லேசாக வயிற்று வலி. என்ன வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒன்று இருக்கா லேசாக ஒரு கோலைட்டிஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கலாம். 2 நாள் மாத்திரை சாப்பிட்டு மாத்திரை கொடுக்குறேன், 4-5 நாள் மாத்திரை சாப்பிட்டு வலி குறையலை. மாதவிடாய் வரப்போதா, அதனால் வர்றதுக்கு 2 நாள் முன்னாடி இருக்கக்கூடிய வலியாக இருக்கலாம், இல்லை வரல பீரியடு வரதுக்கு இன்னும் 10 நாள் இருக்குது, அப்போ ஓவலேஷன் டைமில் இருக்க வலியாக இருக்கலாம். இப்படித்தான் மருத்துவர்கள் எல்லாம் ஏன்னா அந்த முழுமையாக நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், என்ன நடந்துச்சு. ஓவலேஷன் டைமில் வர்ற ஓவேரியன் பெயினாக இருக்குது, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. எதுக்கு இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு ஸ்கேன் எழுதுகிறார் அவர் டாக்டர். வலின்னு ஒரு வாரமாக சொல்கிறீங்க, ஒரு ஸ்கேன் பண்ணிடுவோம். பண்ணி பார்த்தா அந்த ஓவரி சரியாக அந்த கோழி முட்டை வடிவில் இல்லாமல் அந்த ஓவரி கொஞ்சம் அந்த மார்ஜின்லாம் மாறி போயிருக்கு. லேசாக அது அதனுடைய சைஸ் கொஞ்சம் பெருசான 2.5 சென்டிமீட்டர் இருக்கணும், 3.25-4 சென்டிமீட்டர் வரைக்கும் வருது. ஆனால் அதனுடைய மார்ஜின் கரெக்டாக இல்லையேன்னு அந்த மருத்துவருக்கு சந்தேகம். எதுக்கும் ஒரு சிடி ஸ்கேன் எடுங்கம்மா. வழக்கமாக நமக்கு எல்லாருக்குமே ஒரு கான்ஸ்பிரசி மைண்டு இருக்கும். டாக்டர்னால் இப்படி தான், இதை விட்டு அடுத்து எடுக்க சொல்லுவான், அது உடனே ஸ்கேன் எடுத்து எனத்தையும் இழுத்து விடுவாங்க. இப்படி தான் அந்த பெண்ணும் பேசினார்கள். ஆனால் இல்லைங்க, கொஞ்சம் நீங்களும் கடந்த 6 மாதத்தில் கொஞ்சம் எடையும் குறைந்திருக்கீங்க, எதுக்கும் பார்த்துருங்களேன். பார்த்தா என்ன வரப்போகுதுன்னு பார்த்தால், அந்த அம்மாவுக்கு ஓவரியில் ஒரு பெரிய புற்றுநோய், சினைப்பையில் புற்றுநோய். அங்கே மட்டும் இருந்தால் பரவாயில்ல, சினைப்பை புற்றுநோய் ஒரு கிராங்கியான ஒரு முட்டாள்தனமான பைத்தியக்காரத்தனமான ஒரு நோய் என்று சொல்வோம். அது பெரிட்டோனியம் எல்லாம் பரவி வயிற்றினுடைய உரைகளில் பரவி ஈரலின் படிவும் வரை எந்த சிம்டமும் கிடையாது. கதறி எழுதுது அந்த மொத்த குடும்பமும். அப்படியே என்ன ஏன், அந்த ஏன் என்கிற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியும். எதனால் வந்துச்சு, எதனால் எனக்கு இப்படி ஏற்பட்டுச்சு, அப்படியே வெம்பி நல்ல வேளையாக பல மருத்துவர்கள் பல பேர் ஆலோசித்து சடனடன மருத்துவங்கள் கொடுத்து இன்றைக்கு அறுவை சிகிச்சை எல்லாம் கொடுத்து கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. ஆனாலும் உள்ளூர ஒரு பயம், எங்கே திரும்ப களைச்சிருமோ முளைச்சிருமோ. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்படியான நோய்கள் சக்கரை பெருசாக தலைவிரிச்சு ஆடுதுங்கிற ஒரு பக்கம், அது ஒரு பெரிய தலைவலியாக பெரும் தலைவலியாக இருந்து கொண்டிருக்கிறது. புற்றுநோய்களும் பெருகி கொண்டிருக்கிறது. அப்படி இந்த நோய் கூட்டங்களுக்குள் நாம் சிக்கக்கூடாதுன்னா, இப்போ கோவிட் வரக்கூடாதுன்னா உடனே வேக்சின் போட்டுக்கிறோம். புற்றுநோய்க்கு எல்லா நோய்க்கும் 1-2 புற்றுநோயை தவிர அதுக்கெல்லாம் வேக்சினே கிடையாது. சர்க்கரைக்கு வேக்சின் இருக்கா? கிடையாது. இரத்த கொதிப்புக்கு வேக்சின் இருக்கா? கிடையாது. மாரடைப்பு வராமல் வேக்சின் போட்டுக்க முடியாது. அப்போ இந்த நோய்களெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம் வாழ்வியல் தான் வேக்சின், நம்ம உணவு தான் வேக்சின். நம்ம கவனமாக இருக்கணும், சிறு வயதிலிருந்தே அந்த கவனம் இருக்கணும். அதற்கு தமிழ் மருத்துவம் அழகாக சொல்லி, நீ 6 சுவையுள்ள உணவை சாப்பிடு, மிகினும் குறையினும் நோய் செய்யும், அதனால் மிகவும் குறையும் விட்டுறாத. எதை மிகவும் குறையும் விட்டுறாத? இந்த வாதத்தையோ பித்தத்தையோ கபத்தையோ கூட குறைய விட்டுறாத. இது அன்றைய புரிதல். நீங்கள் எதாவது மெஷர் பண்ண முடியுமா? எம்ஆர்ஐயில் வாதம் எவ்வளோ இருக்குது, பித்தம் எவ்வளோ இருக்குது நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஆய்வு நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு பெரிய அளவில் ஆயுஷ் துறையில் மெட்டாஃபிசிக்ஸையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறையா ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் வரும். ஆனால் இன்றைக்கு அதை நீங்கள் ஸ்கேனில் பார்க்க முடியாது. ஆனால் நம் உணவின் மூலமாக இதை குறைய கூட்ட முடியும். எப்படி? அதை மட்டும் சொல்லிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். நம்முடைய உணவில் இந்த 6 சுவைகள் மூலமாக இந்த வாதபித்த கபம் சீராக வைத்து கொள்வதற்கான ஒரு மெனக்கடலை நாம் அன்றாட எடுத்துக்கொள்ளணும். முதல்ல சொன்ன மாதிரி இனிப்பு திசுவை வளர்க்கும். அந்த திசுவை வளர்க்கக்கூடிய இனிப்பு ஒரு 25 வயசு வரைக்கும் தான் நம்ம வளர வேண்டியதெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம சீராக இருக்க தான் வேணும். ஸோ சிறு வயதுக்கு அப்புறம் முதல்ல இனிப்பை விட்டுருங்க. இனிப்புங்கிற பண்டங்கள், இனிப்பு பண்டங்கள் 30-35 வயசுக்கு மேலே சர்க்கரை இருக்கோ இல்லையோ நம்ம எடுக்க வேண்டாம். தனி இனிப்புகளாக வேண்டாம். தேவைப்பட்டால் பழங்களாக எடுத்துக்கொள்ளும். தினசரி பழங்களாக எடுத்துக்கொள்ளும். ஏதாவது ஒரு பழம் தினசரி இருக்கட்டும். காலை உணவில் நிறைய பழ குவியல்கள் இருக்கட்டும். நம்ம தோசைக்கு அரைச்சி வச்சு, பொங்கல் வச்சு, பூரி சுட்டு, மசாலா சாப்பிட்டாலும் போதும். இனிமேல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் காலையில் சாப்பாடாக எங்கள் வீட்டில், உங்கள் வீட்டில் 2-3 பேர் பேசுகிறீங்க, உங்கள் வீட்டில் காலை, எங்கள் வீட்டில் கொய்யாப்பழமும் ஆப்பிளும், உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வாழைப்பழமும் நவாப்பழமும். அப்படியான உரையாடல் இந்த சமூகத்தில் இருக்க வேண்டும் நண்பர்கள். அப்படியான விஷயத்தை நகர்ந்து தான் ஆகணும். 2வது, நமக்கான பெரிய பற்றாக்குறை புரதம். மற்ற நாடுகள் எல்லாம் புரதம் நிறைய எடுக்கிறாங்க. புலால் சாப்பிடுபவர்களுக்கு புரதம் நிறைய கிடைக்குது. தாவர உணவாளர்களுக்கு புரதத்திற்காக நிறைய மெனக்கடல் வேண்டும். கூடுதலாக அதற்கு நிறைய சுண்டலும் பயரும் பட்டாணியும் கேழ்வரகும் எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்தால் கூட ஒரு நாளைக்கு தேவையான 1 கிலோவுக்கு 6 கிராம் வேணுங்கிறான். ஸோ 60-65 கிலோ இருக்கீங்கன்னா எவ்வளோ வேணும்னு யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ கிராம் புரதம் வேணும் நமக்கு. நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் புரதம் அவ்வளோ வருதா? வராது.
ஆனால் புரதம் தான் நம்மளுடைய இம்யூன் பில்டர்ஸ். நம்முடைய எதிர்ப்பாற்றலை சீராக வைத்துக் கொள்வதற்கு, செம்மையாக வைத்துக் கொள்வதற்கு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிமா. ஒரு கிருமி வருதா, இல்லை நீ அடிபட்டு விட்டாயா, இல்லை மெட்டபாலிக்காக உன் ஜீன் ஒரு நோயை உருவாக்குதா, இதையெல்லாம் எதிர்ப்பதற்கு உன்னுடைய எதிர்ப்பாற்றலுக்கு மிக மிக அடிப்படையான விஷயம் புரதம். அப்போ அதை தேட நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தை என்ன சாப்பிட்ருக்குன்னு யோசிங்க. காலையிலேருந்து அவன் புரதம் எவ்வளோ சாப்பிட்றான். முட்டை சாப்பிட நல்ல முட்டை, வெள்ளைக்கரு முழுக்க புரதம், பாசிப்பயிறு முழுக்க புரதம், சிகப்பு கொண்டக்கடலை புரதம், தோஃபு என்கிற அந்த சோயா புரதம், பால் பன்னீர் புரதம். இந்த எந்த புரதம் யாருக்கு ஏற்றுக்கொள்ளும்? இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், எங்கேயும் உணவை பொதுமைப்படுத்த முடியாது. சார் ஒரு நல்ல கரெக்டாக ஒரு டயட் எனக்கு கொடுத்துருங்களேன். இது பல பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி. சார் காலையில் மத்தியானம் நைட் நான் எதை சாப்பிடணும் நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா காலம் முழுக்க அதை சாப்பிட்டுட்டு இருப்பேன். அப்படி கொடுக்கவே முடியாது. நல்ல புரிதல், நமக்கு ஒட்டுமொத்த புரிதல் இருக்கணும். இதெல்லாம் நான் எடுத்துக்கலாம், என் உடம்புக்கு இது நல்லது, என்னுடைய தாத்தாவுக்கு இது நல்லது, என் குழந்தைக்கு இது நல்லது என்கிற அறிவியல் நம்ம அத்தனை பேருக்கும் தெரியணும். அதெல்லாம் டாக்டர் சொல்லுவார், அதெல்லாம் டயட்டிஷியன் சொல்லுவாங்க, இல்லைன்னா அது கூகுள் சொல்லுவார், இல்லைன்னா சோசியல் மீடியாவில் போய் யாராவது ஒருத்தர் பேசுவாங்கன்னா பல நேரங்களில் தவறான கருத்துக்கள் நமக்கு வந்திருக்க வாய்ப்பு அதிகம். நீங்கள் உங்கள் குடும்ப மருத்துவர்கிட்ட, சற்று நேரம் கொடுத்து பேசக்கூடிய குடும்ப மருத்துவர்கிட்ட போய் அவங்கள்ட்ட உங்களுடைய உடலின் வாகை தெரிந்து கொண்டு, உடல் வாகு என்று சொல்வது சித்த மருத்துவர்கிட்ட போனால் தான் அவங்க உடல் வாகை சொல்லுவாங்க. உங்கள் உடல் வாகை, உன் உடம்பு வாத உடம்புப்பா, உன் உடம்பே வாத உடம்பு, நீ ரொம்ப உன்னுடைய உடல் வாதம் பெருகி இருக்கும், உடம்புல கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்குது, இருகலாக இருக்கிறாய், உன்னுடைய மலம் இறுகி செல்கிறது, ஒரு சற்றே ஒரு சோர்வு மந்தம் இருக்குது, உனக்கு வாதத்தன்மை இருக்கிறது, தீந்து போயிருக்கிற, மெலிந்து போயிருக்கிற, என்ன சாப்பிட்டாலும் வெயிட்டு போட மாட்டேங்குது, கண்ணு கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது, உன்னுடைய உடல் சூடு இருக்கிறது, நீ உட்கார்ந்து எழுந்திரிச்சு போனால் அந்த சேர் சூடாக இருக்குது, பித்த உடம்பு, தொலைன்னு இருக்கோம், கொஞ்சம் கொலான்னு இருக்கிறோம், ஒரு சின்ன மந்தத்தன்மை இருக்கிறது, ஆனால் புத்திசாலித்தனம் எல்லாம் நல்லா இருக்குது, அடிக்கடி சளி இருமல், லேசாக இருந்தால் தும்மல் வருகிறது, கபத்தன்மை உள்ள உடம்பு. இப்படி இதெல்லாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அப்படியான உன் உடல் வாகு என்னவோ அந்த உடல் வாகுக்கு நான் என்ன எடுத்துக்கொள்ளணும், என்னுடைய தினசரி உணவு என்னவாக இருக்கணும், தினசரி காலையில் என்ன குடிக்கிறது, காலையில் என்ன சாப்பாடு சாப்பிட்றது, இப்படி ஒரு புரிதலை நாம் வைத்து கொண்டோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நோய்க்கூறுகள்லேருந்து விடுபடலாம். அது எப்படி எடுத்துக்கொள்கிறது? இனிப்பு உடம்பை வளர்க்கும். ஏன் திரும்ப திரும்ப கசப்பையும் துவர்ப்பையும் சொல்கிறோம்? நீங்கள் ஒரு தாவரங்களை அனலைஸ் பண்ணுவாங்க, அதாவது தண்ணியை விட்டு கரைச்சி அதில் தண்ணியில் என்னெல்லாம் கரையுது, ஆல்கஹாலை விட்டு கரைச்சி ஆல்கஹாலில் என்னெல்லாம் கரையுது, ஆல்கஹாலில் மெத்தனாலில் என்ன கரையுது, எத்தனாலில் என்ன கரையுது, வாலட்டைல் கண்டென்ட்லாம் எதில் கரையுது, எரிச்சா என்ன கரையுதுன்னு இப்படி ஒரு போலாரிக் நான் போலாரிக் எக்ஸ்ட்ராக்டாக எடுப்பாங்க. ஆராய்ச்சி பண்ணுபவர்கள் இந்த பொருளில் என்னெல்லாம் இருக்குங்கிறத போலாரிக்லேருந்து நான் போலாரிக் வச்சு பார்ப்பாங்க. இப்படி ஆய்ந்து அறிந்து பார்க்கும்போது எதெல்லாம் அந்த கசப்பும் துவர்ப்பும் உள்ள விஷயங்களை கரைச்சி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அதில் பூரா மருத்துவ குணம் உள்ள ஃபீனாலிக் காம்பவுண்ட், டெர்பினாய்ட்ஸு, செகண்டரி மெட்டபலைட்ஸ், ஆந்தோசைலின், இப்படி நிறைய தாவரவியல் நொதி கூறுகள் நிறைய அதுக்குள்ளே வருது. அப்போ நம்ம உணவில் தினசரி கசப்பும் துவர்ப்பும் உள்ள விஷயம் ஏதாவது ஒன்று இடம்பெறும். என்ன சார் எடுக்கலாம்? கசப்புனா நமக்கு எல்லாருக்கும் வேப்ப இலை மட்டும் தான் தெரியுது. வேப்ப எடுத்துக்கலாம். வேப்பங்குழுந்து வாரத்துக்கு ஒரு நாள் வேப்பங்குழுந்து எல்லாம் எடுத்து சாப்பிட்றது நல்லது. ஆனால் கசப்பு சாதாரணமாக கருவேப்பிலை கசப்பு தான், வெந்தயம் கசப்பு தான், சுண்டைக்காய் கசப்பு தான், கோவக்காய் கசப்பு தான். இதில் ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட இருக்கட்டும். துவர்ப்பாக எடுத்திங்கன்னா வாழைப்பூ, வாழைத்தண்டு, பெரிய நெல்லிக்காய்லாம் இப்போல்லாம் கொட்டி கிடக்குது எல்லா இடத்துலையும். இப்போ யாரும் வாங்குவார் கிடையாது. நான் ஒரு நிலத்திற்கு பொதிகை பக்கத்தில் ஒரு நிலத்துக்கு போயிருக்கேன். அந்த பக்கத்தில் நாங்கள் போன தோட்டத்துக்கு பக்கத்தில் அப்படி நெல்லிக்காய் கிடக்கு. எனக்கு அந்த மரம் நெல்லி குவிஞ்சு கிடக்கிறத பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. அதை போய் பார்த்தேன். நெல்லிக்காய் வேணும் சார், யாரும் பறிக்கிறது காலில் வேணும்னா எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. வேதனையாக இருக்குது, உண்மையிலே வேதனையாக இருக்குது. அந்த நெல்லிக்காய் கொத்து கிடக்கதை பார்க்கும்போது உலகில் உள்ள எல்லா பழங்களை விட மிகச்சிறந்த பழம் என்று அறியப்படுகிற 2000 வருஷமாக நம்மக்கிட்ட பழக்கத்தில் இருந்த நெல்லிக்காய், சும்மா நான் இப்போ ஒரு அதிகமான உவைக்கு கொடுத்தனால மட்டும் சொல்லலை, நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள். நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மட்டும்தான் ஹைலி தெர்மாஸ்டேபிள். கொதிக்க வச்சாலோ குளிரானாலோ அந்த அந்த விட்டமின் சி உடையாது, அந்த விட்டமின் சி நொறுங்கி போகாது. விட்டமின் சி மட்டும் இல்லை, பல ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது அதில். முதுமையை நோக்கி தள்ளக்கூடும் போது உடம்புல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தேவை. உள்ளே ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர்மாங்க, நிறைய ஆக்சிஜன் கூறுகள் செல்லுகளுக்கு இடையில போய் நிற்கும். அதுதான் முதுமையை கொடுக்கும்.
அதுதான் நரை கொடுக்கும், அதுதான் தளர்ச்சி கொடுக்கும், அதுதான் தசைகளை சேகாக்கும், அதுதான் எலும்புகளை சுண்ணாம்பு சத்து குறைக்கும். அந்த முதுமையின் மாற்றங்கள் எல்லாருக்கும் நிகழக்கூடியது. எல்லாருக்கும் 80 வயசில் வந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 35 வயசில் எனக்கு வருது, 35 வயசில் எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது, நிற்க முடியல, 30 வயசில் எனக்கு தசையெல்லாம் தளர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னால் நோய். அதே 75 வயசில் எனக்கு கொஞ்சம் இருக்குன்னா பரவாயில்ல, அது முதுமை, ஏற்றுக்கொள்ளலாம். 75 வயதில் நம்ம ஓய்வு எடுக்கலாம். இன்றைக்கி இருக்கிற சூழலில் 75ங்கிறது மிகச்சாதாரணம். அன்னைக்கு நம்ம ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். அப்போது அந்த முதுமையின் மாற்றங்களை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் நெல்லிக்காய் நண்பர்களே. இப்போ தினம் ஒரு நெல்லிக்காயை சவைச்சு, நான் அன்றைக்கி எங்கள் வீட்டில் போனோடனே நான் 5 கிலோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு தினம் எடுத்து காலையில் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டுருக்கேன். என் பையனை கொடுத்தா கடிக்கவே முடியலப்பா, ரொம்ப வரவே மாட்டேங்குப்பா. டே கடிடா, அது கடித்து நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுப்பார். அப்போ என்ன செய்யும்? இனிக்கும். அதில் என்ன குளுக்கோஸாக இருக்குது? அது ஒரு மிகப்பெரிய நொதி மாற்றம். அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள், நாவில் இருக்கக்கூடிய அமைலேசும் தண்ணீரும் சேரும்போது மட்டும்தான் இனிப்பு கிடைக்கும். அவ்வளவு அற்புதமான ஒரு நெல்லிக்கனி. அதை தினம் எடுத்தால், அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 100 கிராம் நெல்லிக்காயில் 190லேருந்து 600 மில்லிகிராம் விட்டமின் சி இருக்குது. ஒரு நாளைக்கு 150 மில்லிகிராம் தான் விட்டமின் சி தேவை நமக்கு. ஒரே ஒரு நெல்லிக்காயில் கூட கிடைக்கும். சின்ன நெல்லிக்காய் இருந்தால் 1.5 நெல்லிக்காய், இல்லைன்னா ஒரு நெல்லிக்காயில் ஒரு நாள் முழுக்க தேவையான விட்டமின் சி கிடச்சிரும். இப்போ ஏன் நம்ம எடுக்கக்கூடாது? தேடி தேடி போய் வாங்கணுமா வேண்டாமா? கோட்டு படத்துக்கு வரிசை அடிக்காமல போய் எப்படியாவது வாங்கிடணும், என்னைக்கா டிக்கெட் கிடச்சிடாதா, எங்கேயாவது ஏறி கொடுத்து வாங்குற மாதிரி நினைக்குமா? அதற்கு கொடுக்கக்கூடிய மெனக்கடல். நெல்லிக்காய் எங்கேயா விற்கிது? தல்லாகுளத்தில் விற்கிதா, திருநகரில் விற்கிது, எங்கேயா போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நம்ம தேடி வாங்கி வீட்டில் அதை சுவைத்து காலையில் சாப்பிடணும். நெல்லிக்காய் ஏன் நெல்லிக்காய் திரும்ப திரும்ப சொல்லணும்னா, அதில் துவர்ப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது, இனிப்பு இருக்குது. அதை விட